தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, பவி எப்படி கனிக்கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க மனசில் இருக்கிறத சொன்னாங்களோ, சேம் கனியும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட அவங்க மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா அவங்க ஃபோன் நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேசுவாங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணுற, என்ன செஞ்சிட்ருக்க, என்ன மிஸ் பண்ணுறியா, அப்படி நிறைய பேசுவாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும், லவ்வர்ஸ்குள்ளே நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, அது அவங்களோட பர்சனல், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம பவியும் கனியும் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் நம்மளும் கேட்க வேணாம். நம்மக்கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்களும் கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஓவர் டீப்பாக அவங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அவங்கக்குள்ளே அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. இமோஜி சென்ட் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே இருக்கிறது சொல்லிக்கிறது, எனக்கு பார்க்கணுன்னு தோன்றது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லி மீட்டிங் பாயிண்ட் எது? அவங்களோட கிளாஸ் ரூம். ஈவினிங் டைம் அவங்களோட கிளாஸ் ரூமில் தானே அவங்களோட மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க எப்பயும் போல் அவங்க கிளாஸ்க்குள்ளே போவாங்க. கனியும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க போனதும் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேஸை சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் பார்த்துட்ருப்பாங்க. என்ன வந்ததும் சைலண்ட். ஆக்சுவலி அவங்க ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐ மீன் இவங்க தான் ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒர்க்ஸ் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க, ட்ரா மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபேஸையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பாங்க. என்ன பவி, என்னாச்சு, ஏன் அப்படி பார்த்துட்ருக்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா மீன்ஸ் என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி, இப்படி எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கலாம் இருக்க அப்படின்ட்டு அவங்க மட்டும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பவி பார்த்துட்டு இருக்கிறத, ஆமாம் நீ எங்கே ட்ரா பண்ணிகிட்ருக்க, நான் பார்க்குறது உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சைடு பார்வை தெரியும் இல்லையா, அப்போ சைடாக நீ என்ன சைட் அடிக்கிற அப்படி தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, சைடில் யார் என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும் இல்லையா, நான் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, இப்போது சைடில் என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் இருக்கா, அவள் என்ன பண்ணுறா சொல்லு அப்படிம்பாங்க. ஏய் என்ன நீ இப்படி பேசுகிற, அவள் அங்கே இருக்கா, நீ இங்கே இருக்க, அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை மட்டும் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன். சரி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ரெக்கார்ட் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ரெக்கார்டு, என்ன ரெக்கார்டு அப்படின்னு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஓ அதில் அவ்வளோ இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. மேடம் நீங்கள் இன்ஜினியர் தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும், இருந்தாலும் சும்மா அவங்ககிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மடி இருக்கும் இல்லையா, அந்த மடியில் படுத்துப்பாங்க. ஏ என்ன பண்ணுற நீ அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணேன், சும்மா உன் மடியில் தானே படுத்தேன், நான் என்ன உங்ககிட்ட வேறு ஏதாவது கேட்டேன், உன் மடியில் படுக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் படுத்தேன், தப்பா அப்படிம்பாங்க. இல்லை அதுக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமலா அப்படி சொல்லுவாங்க. ஓ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, சாரி நான் உன்னோட மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதான் படுத்துட்டுல அப்புறம் என்ன கேட்குற அப்படி சொல்லுவாங்க. சிலதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்க முடியாதுமா, அதெல்லாம் அப்படி தான், பெர்மிஷனெல்லாம் கேட்கவும் கூடாது, பெர்மிஷன் இதுக்கெல்லாம் கேட்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது, அது ரொம்ப தப்பு, அது நமக்கெல்லாம் அழகில்லை. அதுவும் நான்லாம் பெர்மிஷனே கேட்காம ஆளையே தூக்குறவ, நீ இப்போ மடியில் படுக்கிறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா கஷ்டகாலம், அதெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காத, நான்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படிம்பாங்க. அதான் நல்லா தெரியுது அப்படி சொல்லுங்க. தெரியுதா, வேறு என்னென்னலாம் தெரியுது அப்படிம்பாங்க. வேறு ஒன்றும் தெரியல அப்படிம்பாங்க. அதானே, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே இருப்பேன் நீ அப்படிம்பாங்க. இப்போ என்ன உன் பிரச்சனை அப்படிம்பாங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, அதில் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படிம்பாங்க. இப்போதைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு 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 அப்படிம்பாங்க. இங்கே பார் பவி, நீ வந்ததுலேருந்தே உன்னுடைய போக்கே சரியில்லை, பார்க்குற விதமும் சரியில்லை, இப்போ வேறு ஏதோ ராகம் இருக்கிற, என்ன விஷயம் ஒழுங்காக சொல்லு அப்படிம்பாங்க. சொல்லணுங்கிறியா சொல்ல வேணாங்கிறியா அப்படின்னு கேட்பேன். சொல்லி தானே இவ்வளோ நான் கேட்டுட்ருக்கேன், சொல்லு அப்படிம்பாங்க.
சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஹக் வேணும் கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஏய் என்ன என்ன சொல்கிற நீ அப்படிம்பாங்க. ஏய் நான் எது சொல்ல, எனக்கு உன்னை ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது, நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பவி விளையாடாத, இது கிளாஸ் ரூம் அப்படிம்பாங்க. இருந்தால் என்ன, கிளாஸ் ரூம் தானே, இங்கே தான் யாரும் இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், காவல் தெய்வமும் வெளியில் இருக்குது, அப்புறம் என்ன, ஒரே ஒரு ஹக் கொடுக்கலாமே, ஒரு ஹக் கொடுக்கறதுக்கு ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற, நான் என்ன உன்கிட்ட வேறு ஏதாவது கேட்டேன், ஜஸ்ட் ஒரு சின்ன ஹக் தானே கேட்டேன், அது கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை பவி அது அதும்பாங்க. என்ன அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில் படுத்துனாலும் எந்திரிச்சு உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்ணை பார்த்து, ஏய் கனி ப்ளீஸ், ஏதோ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ஹக் வேணும், அதை மட்டும் நீ கொடு, எனக்கு வேறு எதுவும் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பவி அது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அவங்களோட பெர்மிஷன் கேட்காமலே ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் ஃபர்ஸ்ட் ஹக் அது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, நார்மல் பர்சனை ஹக் பண்ணுறதுக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை ஹக் பண்ணுறதுக்கும் நிறைய விதமான டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் நிறைய விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும், நிறைய விதமான புரிதல் இருக்கும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹக் 2 பேருக்குள்ளேயும் ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அந்த ஃபீலிங்கை அவங்களால எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை அந்த ஹக்கில் அவங்க எந்த அளவுக்கு காமிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிக்க முடியும். அதாவது ஹக்கில் லைட் ஹக்கு, டைட் ஹக்கு, சம்திங் ஃபீலோட ஹக்கு, இப்படி நிறைய இருக்குது. ஒருத்தவங்க பார்க்குற பார்வையே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது ஹக்கு அவங்களோட உணர்வு பூர்வமாக ஹக் பண்ணும்போது அதோடய ஃபீலிங்ஸே நமக்கு திடீர்னு ஒரு விதமாக காட்டும். நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்த அம்மா கிட்ட, நான் எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டோரிக்குமே மெயினாக நான் அம்மா பொண்ணு அம்மா அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபீல் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஃபீல் சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தன் குழந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அம்மா ஒரு ஹக் பண்ணும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அதே குழந்த கஷ்டத்தில் கவலையில் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ அம்மா ஹக் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நான் என்ன சொல்கிறது, நார்மலாக இருக்கணும், அது ஒரு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு ஹக்கு வேறையாக இருக்கும். நார்மல் ஹாப்பியில் இருக்கிற ஒரு ஹக்கு வேணும், கவலையில் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு ஹக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக லவ்வர்ஸ்குள்ளே அந்த ஒரு உணர்வு பூர்வமாக அவங்க ஹக் பண்ணும்போது அந்த ஒரு ஹக்குமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ ரியலைஸ் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் கொடுக்கும். பவி அண்டு கனிக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மடியில் படுத்தாங்க, அப்புறமா ஒரு ஹக் கேட்டாங்க, நார்மலாச்சு. ஸோ அதுக்கப்புறமா டைமும் ஆகிடும். அவங்களும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கனி கிளம்புவாங்க. ஏய் போகணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் இப்போ முடியாது, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. பஸ் வேருக்கும் ட்ராப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 to 3 days போகும். ஸோ ஆஃப்டர் 2 to 3 daysக்கு அப்புறம் நம்ம பவி நிறையவே சேட்டை பண்ணுவாங்க போல். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் போயிட்டு ஹேய் கனி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையே அப்படிம்பாங்க. இல்லையே நீ இப்போது அப்புறம் எது கூப்பிட்ட அப்படிம்பாங்க. சும்மா எனக்கு ஒன்று கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனால கூப்பிட்டேன், ஏன் ஒன்று கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, கூப்பிடலாம், பட் நீ கூப்பிட்டதே ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படிம்பாங்க. ஆமாம் சொல்ல தான் வந்தேன்,
படத்துக்கு போகலாமா அப்படிம்பாங்க. படத்துக்கா? என்ன திடீர்னு? சும்மா கட் அடிச்சுட்டு போகலாம், ரொம்ப போர் அடிக்குதுல்ல, கிளாஸ் ரூமே இருக்கும். ஒரு நாள் ஐயோ என் ஊருக்கார ஒருத்தி இருக்கா, நான் காசெல்லாம் கட் பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஏண்டி அப்போது நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாளா அப்படி சொல்லுவாங்க. இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கா, மற்றபடி இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் என் விஷயத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆக மாட்டா. பட் காலேஜஸ்க்கு வரலன்னா அவள் நாசுக்காக போட்டு கொடுத்துருவா. அது இல்லாமல் நான் அம்மாக்கிட்ட உன்னை பற்றி ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன், அவளுக்கும் அவ்வளோதான் தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, நான் எனக்கு பிடிக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன், மற்றபடி எதுவும் தெரியாது. ஓ, நமக்குள்ளே இருக்கிற இந்த லவ் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியாது. ஓ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலியோ அப்படிம்பாங்க. ஆமாம் அப்படி தான். அப்போது எப்படி? அது அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நாள் இருக்குல்ல, அப்போ பேசிக்கலாம் அப்படிம்பாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் பண்ண வேணாம், அவள் என்னைக்காச்சும் வராமல் இருந்தான்னு அன்னைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் ஆகணுமே, நான் உனக்கு ஃபோனில் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா இல்லை? இப்படி ஜாலியாக அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, நல்லா ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஏய் கனி அப்படிம்பாங்க. கனி, என்ன? அது என்ன சொல்லு அப்படிம்பாங்க. சொல்லு இல்லை, எனக்கு கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிம்பாங்க. என்கிட்ட கேட்கணுமா? என்ன கேளு அப்படின்ட்டு அவங்க ஃபேஸ் பார்த்து உட்காந்துட்டு, சொல்லு பவி, என்ன கேளு அப்படிம்பாங்க. அது என்கிட்ட உனக்கு என்ன துவைக்கும்? கேளு, நான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவேன், எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமா சொல்வியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா? அப்போது எனக்கு ஒரே ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த வேர்டை கேட்டதுன்னு கண்ணுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிடும், மூச்சு நல்லா வாங்க ஆரம்பிச்சிடும். ஏய் நீ என்ன சொல்கிற அப்படிம்பாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கிஸ் வேணும் அப்படிம்பாங்க. அப்போவே என்ன ஃபோனில் எமோஜஸ் மட்டும் அனுப்புகிற, நேரில் கட்ட மட்டும் ஆஹாங்க, என்ன அர்த்தம்? ஸோ எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்று வேணும் அப்படிம்பாங்க. இல்லை பவி, சொன்னால் கேளு, முடியாது அப்படிம்பாங்க. ஏய் கனி, ஒரே ஒரு கிஸ் தானே, சின்னதாக என் கன்னத்தில் மட்டும் கூட ப்ளீஸ் அப்படிம்பாங்க. முடியாது அப்படிம்பாங்க. ஏய் இந்த மாதிரிலாம் ஒரு சீனை போடாத, எனக்கு கொடு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொடு அப்படிம்பாங்க. ஐயோ சொன்னால் கேளு பவி அப்படிம்பாங்க. டைம் பார்ப்பாங்க, டைம் ஆகிடும். டைம் ஆனதும் ஹலோ, அவங்க உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கிளாஸ் ரூமில் சீட்டோடு இருப்பாங்களே, சீட்டோடு லாக் பண்ணிவிட்டு, என்ன பவி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு கிஸ் வேணும், நீ கிஸ் கொடுத்தா தான் இங்கேருந்து கிளம்ப முடியும், இல்லைன்னா நீ கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பவி இந்த மாதிரியெல்லாம் அடம் பிடிக்காது பவி, சொன்னால் கேளு அப்படிம்பாங்க. நோ வே, எனக்கு நீ ஒரு கிஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து நீ போகவே முடியும், இல்லைன்னா போகவே முடியாது அப்படிம்பாங்க. பவி சொன்னால் கேளு பவி, இங்கே பாரு, எனக்கு தெரியாது, எனக்கு கன்னத்தில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப நேரம் போராடுவாங்க, முடியாது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கொடுக்குறேன், கண்ணை மூட அப்படி சொல்லுவாங்க. கண்ணை மூடனா நீ ஏமாற்றிட்டு போடிட மாட்டியா அப்படிம்பாங்க. அதான் நீ என்ன லாக் பண்ணிக்கிட்டே எப்படி போக முடியும் அப்படிம்பாங்க. கரெக்டு தான் இல்லை, சரி ஓகே கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு கன்னத்தை காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபிங்கர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபிங்கர்ஸில் அவங்களுக்கே தெரியாமல் ரொம்ப லேசாக அவங்களுடைய கன்னத்தை டச் பண்ணிவிட்டு, ஓகே கொடுத்துட்டேன். என்னடி இப்படி கொடுக்குற, ஜஸ்ட்டு பட்டும் படாமல் இப்படி கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி இவ்வளோதான்னா நாளைக்கு நல்லா தருவியா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு ஆசை தான், விடு வழியை விடு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பேக் மாட்டிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும் பவிக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா எனக்கு கிஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸு. கனிக்கு என்ன இருக்கும், இவளை ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். பட் இதுவும் ஒரு விதமாக நல்லாயிருக்கும். ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருக்கும். இவங்களும் கனியும் அவங்கள திரும்பி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு போவாங்க. இவங்களும் அதை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் வாங்கின அந்த ஒரு ஹாப்பினஸில்
அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் அழகாக அவங்களோட பஸ் ஏறுறதுக்கு 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்து போவாங்க. பாய் சொல்லிவிட்டு பஸ் ஏறினது பாய் சொல்லிவிட்டு அந்த பஸ் மூவ் ஆனதும் அந்த ஜன்னல் சீட்டு ஓரமாக தானே உட்காந்துருப்பாங்க. திரும்பி எட்டி பார்த்து பாய் சொல்லிவிட்டு போவாங்க. நம்மளுடைய பவியோட ஃபேஸ் மட்டும் பயங்கர ப்ரைட்டாக இருக்கும். ரீசன் ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸில். ஸோ பல்ப் ஏரியலைன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸுக்கு வேல்யூவே இல்லாமல் போய்டும்ல. ஸோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் செம்ம பல்ப் எரியும். ஃபேஸ் ஃபுல்லாக 1000 லைட் தான். அப்படி ஒரு பல்ப் எரியும். அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பானுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இன்னைக்கு இவ இப்படி சிரிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் போய் ஏய் கேடி அப்படிம்பாங்க. சொல்லு அப்படிம்பாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அது 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 இருக்கும், அதையே நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ரீசன் இல்லாமல் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டியே, என்ன விஷயம், அதுவும் நார்மல் டேஸ் விட இப்போது ரொம்ப அதிகமாக ஸ்மைலிங்காக இருக்க, என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, இருந்தாலும் வா போகலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் போகும். ஸோ 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவி சேம் அதே அவங்களுடைய மீட்டப் பாயிண்ட் கிளாஸ் ரூம். ஆக்சுவலாக நிறைய நடக்கும், அதெல்லாம் அன்வான்ட் டாபிக் மாதிரி. ஸோ ரெகுலராக நடக்கும். ஆஃபீஸ் போகிறது, வீட்டுக்கு போகிறது, காலேஜுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக சிலதை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அதுலேயும் இந்த கிளாஸ் ரூமில் நடக்கிற சம்திங் நத்திங் அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ 2-3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனி அன்னைக்கு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன இவள் இன்னும் காணும், என்ன இவள் இன்னும் காணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 15 மினிட்ஸ் ஆகிடும் அவங்க வரத்துக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு காலேஜஸ் முடிச்சு 1/2 ஹவரில் தான் பஸ்ஸு. 15 மினிட்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இங்கே இருக்கிறதே வெறும் 10 to 15 மினிட்ஸ் தான். ஸோ இவங்க காணும்போது இவங்களுக்கு செம்ம கோவம் இருக்கும். என்னடா பண்ணுறது, சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவங்களும் பேக்கை மாட்டிட்டு கிளம்பி கரெக்டாக வாசல்கிட்ட போவாங்க. நம்ம ஆள் உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்க. பார்த்ததும் என்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டு, உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, பலி விட எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படிம்பாங்க. இல்லை கனி ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் வர லேட் ஆகிடுச்சு அப்படிம்மா. எனக்கு உன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, நான் கிளம்பணும், வழி விடு அப்படிம்பாங்க. ப்ளீஸ் கனி, நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, திடீர்னு ஒர்க் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் இவ்வளோ லேட் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு முன்னாடி நான் இங்கே நிற்பேன், ஏன் அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, எனக்கு புரியாமலாம் இல்லை, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புற அப்படின்னாங்க. இங்கே பார், என்னப்பா என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, லேட்டாக வந்தால் தானே பிரச்சனை, சாரி என்ன பண்ணு சொல்லு, நீ என்ன சொன்னால் நான் கேட்கல, நான் பண்ண தப்பு தான், எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் என்ன பண்ணணும் சொல்லு, இதுக்கு எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா கொடு, நான் கேட்குறேன், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் கோவப்படாத, என்னால் தாங்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. நான் உனக்கு இப்போது எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்ல ரெடியாக இல்லை அப்படிம்பாங்க. ப்ளீஸ் கனி, நீ இந்த மாதிரி கோவப்படாத ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ஃபீல்லே பேசுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த லேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இதுலேயே அவங்க பேசுவாங்க. இவங்க கோவமாகவே இருப்பாங்க. கோவமாக வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சரி ஓகே உனக்கு பனிஷ்மெண்ட் தானே நான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்பா சரி, நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நீ செய்வியா? ஷுர், நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை கண்டிப்பாக நான் செய்வேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நீ எது கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு நீ சொல்லு, நான் கேட்குறேன், நான் பண்ண தப்பு தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க உடனே இருந்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க பக்கத்தில் போய் அவங்க காதுகிட்ட எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாது பவிக்கு. இதுவா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. இது எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியலடி அப்படிம்பாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் கொடுத்தது பனிஷ்மெண்ட்டு தான், அது பனிஷ்மெண்ட்டாக உனக்கு தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு இதுதான், கொடுக்க போறியா இல்லையா, இல்லைன்னா விடு நான் கிளம்புறப்பே. அப்படிலாம் போகக்கூடாது, நான் எப்போ சொன்ன கொடுக்க மாட்டேன்னு, நான் ரெடி தான்,
இப்போ கூட கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், ஒன்றும் இல்லை 1000 கூட நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லுவாங்க. ஆஹா அப்படியா, நானும் வாங்க ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நீ தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்க கொடுக்காம அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வரும் பவிக்கு. இல்லடி நீ திடீர்னு கேட்டுட்டியா, ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதான் இப்படி கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட கேட்ட, அன்னைக்கு தெரியலடி, உன் மடியில் நான் படுத்திருந்தேன், உன் கூட பேசிகிட்டு இருந்தேன், உன் விரல்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன், அந்த விரலை பிடிச்சி ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹக் வாங்கணும்னு தோணுச்சு, அண்டு ஒரு கிஸ்ஸும் வாங்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் அப்படி பண்ணேன். பட் இன்றைக்கி நீ பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இது இது எனக்கு புரியலையேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வேணும், நீ இன்னும் டைம் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, எனக்கு டைம் ஆகுது, நான் பஸ்ஸுக்கு, இந்த பனிஷ்மெண்ட்டை நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் இல்லை நான் கொடுக்குறேன் இப்போவே அப்படி சொல்லுவாங்க. இல்லை பவி வேணாம், எனக்கு டைம் ஆகுது அப்படி சொல்லுவாங்க. முடியாது, நான் இப்போ தான் கொடுப்பேன். பவி எனக்கு டைம் ஆச்சு, பஸ்ஸு போய்டும் அப்படி சொல்லுவாங்க. நீ வழி விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்டெப்பு வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேக் சைட்லேருந்து டப்னு ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட கழுத்தில் கிஸ் பண்ணுவாங்க. அதுவும் நார்மலாக பண்ண மாட்டாங்க, நல்லா டைட்டாக அழுத்தி முத்தம் கொடுப்பாங்க. அந்த முத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கனி இன்வால்வ் ஆகி அவங்களே மறந்து அந்த இடத்துல அப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுவாங்க. இவங்களும் நல்லா ஒரு டைட் ஹக் கொடுத்து அவங்களுக்கு பேக் சைட்லேருந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் அதை ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த கிஸ் கொஞ்ச நேரம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கிஸ்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகி அந்த பேக் ஹக்கில் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறமா அவங்க பவி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க காதிகிட்ட அப்படி எப்படி, இந்த பனிஷ்மெண்ட் ஓகேவா, இப்போது என்ன மன்னிச்சிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. மன்னிச்சிட்டேன் அப்படின்பாங்க. பேச்சு வராது, எப்படி வரும், ஆல்ரெடி தான் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டாங்க, அதனால் பேச்சு வராது. அப்படி தான் வரும். ஏய் என்ன வெறும் மட்டும்தான் வருது அப்படி சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. ஏய் வாயை திறந்து சொல்ல மாட்டியா அப்படி சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. ஏண்டி இப்படி சொன்னால் எனக்கு எதுவும் புரியல, நீ நம்ம மன்னிச்சிட்டியா இல்லையான்னு தெரியல. இல்லை நீ இன்னும் மன்னிக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே கண்டினியூ பண்ண ரெடியாக தான் இருக்கேன், உனக்கு தான் பஸ்ஸுக்கு லேட் ஆகும் அப்படி சொல்லுவாங்க. பஸ்ஸுக்கு லேட் ஆகுன்னு சொன்னதுன்னா படக்குன்னு அவங்கள பின்னாடி தள்ளி விட்டுட்டு, ஐயோ எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆகுது பாய் பவி அப்படின்ட்டு குடுன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறிடுவாங்க. கரெக்டாக பஸ் மூவ் ஆகும், அவங்களும் போய் ஏறிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காருவாங்க. அந்த பஸ்ஸில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவகிட்ட ஹே என்னாச்சு, இவ்வளோ ஓடி வந்தேன். இல்லடி நான் டைம் பார்க்கல, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா திடீர்னு டைம் பார்க்க டைம் ஆச்சு, அதான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அதுக்காக தான் ஓடி வந்தியா இல்லை பவி வந்தாங்களா அப்படி கேட்பாங்க. வந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆக அப்படிம்பாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி குடிப்பாங்க. அவங்களும் தண்ணி குடிச்சிட்டு அந்த பஸ்ஸில் சைலண்ட்டாக 2 பேரும் அவங்களும் பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிளாஸ் ரூமில் நடந்ததை நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஃப்ரெண்டுன்னா யார், சும்மாவா, நம்மளை வாட்ச் பண்ணுறது தானே ஃப்ரெண்டுங்களோட மெயின் வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ கனியை வந்து நோட் பண்ணிவிட்டு, ஏய் கனி என்னாச்சு உனக்கு, நீயவே தானே சிரிச்சுக்கிற, தானே பேசிக்கிற, என்னடி நீ ஓகே தானே அப்படிம்பாங்க. ஓகே தான், இல்லை நாளைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் படிச்சுட்டு இருந்தேன், அதுதான் நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படிம்பாங்க. சரி ரீகால் பண்ணும்போது எதுக்கு ஸ்மைல் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நான் அதை எப்படியெல்லாம் படிச்சனோ அதை தான் நான் எக்ஸ்பிளைன் நினச்சி பார்த்துட்ருக்கேன், நீ பேசாமல் விடு, ஏன்னா அதை நினைக்க விட நீ வேறு குறுக்கு பேசணும், அதை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அடி அதை மனப்பாடம் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நீ கண்டினியூ பண்ண அப்படிம்பாங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதே மாதிரி அந்த முணுமுணுப்பு அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கேயும் அந்தளவுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கேயும் அவங்க அந்தளவுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாங்க.
ஸோ இப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட்.